Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது யுகாதி ஸ்பெஷல், அதாவது வேப்பம்பூ பச்சடி. இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம். இது வந்து என்னன்னா அறு சுவைகளோட இருக்கக்கூடிய பச்சடி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெல்லம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு வந்து ஜாஸ்தி போட வேண்டியதில்லை, ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இது வேப்பம்பூ. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், இதை வந்து விதையை எடுத்துட்டு நான் எடுத்து வச்சு கொஞ்சம் லைட்டாக தான் காரம் இருக்கும். புளிப்புக்கு மாங்காய். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு புளியை கரைச்சிட்டு வடிச்சுக்கலாம். அதே மாதிரி வெள்ளத்தையும் லைட்டாக நம்ம கரைச்சிட்டு வடிச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளி விட்டுக்கலாம். அதாவது ஒரு கப்பில் புளி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக புளி எடுத்துட்டு கரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அதாவது வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கு. இதையும் நம்ம புளி தண்ணி கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து நெய்வேத்தியத்துக்காக படிப்போம். அதாவது தெலுங்கு வருட பிறப்பு அன்னைக்கு இந்த மாதிரி செய்வோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு பவுல் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துட்டு ஆல்ரெடி இது வந்து புளியும் வெல்லமும் இதை நல்லா வடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் வந்து என்னன்னா புளியினோட மண் இருக்கிறது, அதே மாதிரி வெள்ளத்தில் மண், இதெல்லாமே நல்லா மண்ணெல்லாம் எடுத்துட்டு வடிகட்டிக்கிறோம் நம்ம. அவ்வளோதான். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், வேப்பம்பூ கசப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மாங்காய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். இது வந்து யுகாதி ஸ்பெஷல். இது வந்து என்னென்னா நீங்கள் தேவைங்கிறவங்க ஜாஸ்தி எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சுவைகள் என்னென்ன இருக்குன்னா புளிப்பு, கசப்பு, காரம், உப்பு, அதாவது அறுசுவைகளும் இதில் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்னென்னா நைவேத்தியமாக பண்ணிவிட்டு நம்ம யுகாதி அன்னைக்கு நம்ம அதாவது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குடிச்சுக்கலாம். வேப்பம்பூ பச்சடி ரெடி. நான் வேப்பம்பூ பச்சடி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.